ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க ஒரு ஈவினிங் vlog பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடலன்ற காரணத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு. அதை இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு குட் நியூஸ் தான், அது என்ன குட் நியூஸ்னு நான் வீடியோவோட பாதியில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நான் பால் கறக்க போகிறதில்ல, ஃபஸ்ட்டு வந்து என் தம்பி பால் கறக்க போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் தான் இன்றைக்கி நான் கறக்கிறேன்னா, அவனுக்கு 12th ஸ்கூல்லாம் முடிஞ்சிச்சுல, வீட்டில் போர் அடிக்குது, நான் பால் கறக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வாண்டு மாடு வந்து பால் கறக்க போகிறான். அதுக்கு முன்னே கண்ணுக்குட்டி வந்து பிடிச்சிட்டு வந்து முன்னாடி கட்டிடலாம். கண்ணுக்குட்டி போட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, அதனால் பால்லாம் நிறுத்தியாச்சு. சும்மா முன்னாடி மட்டும் கட்டினோன்னா மாடு வந்து சுரப்பு விட்டுரும். இன்னும் கொஞ்ச நாளில் அதுவுமே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். நம்ம கண்ணுக்குட்டி கண்மணி வந்துட்டு நல்லாவே பில்லு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, தவிடும் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்துட்டு நம்ம பால் வந்து நிறுத்தியாச்சு. மாடெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு பால் கறக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மடியெல்லாம் கழுவிடலாம். என் தம்பி வந்து முன்னெல்லாம் பால் கறப்பான், ஆனால் 12th போகிறான் அப்படின்றதுனால பால் கறக்க வேணாம், நீ போய் நல்லா படி தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. இப்போ சார் வந்து லீவில் வெட்டியாக தான் இருக்கார், அதனால் வந்து பால் கறக்க வந்துட்டார். அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம கண்மணி எப்படி டப்பா தண்ணி தள்ளிவிட பார்க்குதுன்னு. சரியான இடம். நம்ம வாண்டு மாடு வந்து நல்ல சாதுவான மாடு, அது அம்மா மாதிரியே ரொம்ப சாது. அதனால் என் தம்பி வந்து வாண்டு மாடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். எங்கள் அப்பா வந்து மாட்டுக்கெலாம் சோளத்தட்டு உடச்சிட்ருக்காரு, அதுக்குள்ளே என் தம்பி வந்து பால் கறக்க உட்காந்துட்டான். அவருக்கு வந்து தெரியாது இவன் கறக்கிறான் அப்படின்னு. இன்றைக்கி நாங்களே வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கறக்க வந்தாச்சு. ஹாய் மின்மினி. எங்கே மாடெல்லாம் காணுன்னு தானே பார்க்குறீங்க? மற்ற மாடெல்லாம் எல்லாமே இருக்குது, நான் வந்து பாதியில் காமிக்கிறேன். இங்கே வந்து பால் மாடு மட்டும்தான் கட்டுத்தரில் கட்டியிருக்கோம். நம்ம மின்மினி வந்து என்ன எப்போ அவுத்து விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மதிய நேரத்தில் ரொம்ப வெயில் அடிக்குது. இப்போ வந்து வெயில் காலம் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் தண்ணி குடித்து ஹைட்ரேட்டடாக இருங்க. நம்ம மாடுங்களும் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக நம்ம தீவனப்புல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வெயில் காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா, எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மாடுங்கள்லாம் எங்கேயுமே மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போக முடியாது, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பில்லு எல்லாமே காஞ்சி போயிடும் சீக்கிரமாகவே, திரும்ப பில்லும் வந்து முளைக்காது மழை வராமல். அதனால் மாடுகளுக்கு தீனி ரெடி பண்ணுறதே பெரிய வேலை. அதனால் தீவனப்புல்லாம் நிறைய ரெடி பண்ணி வச்சாச்சு தண்ணி விட்டு. வைக்கோலுமே நம்ம வைக்கோலே இருக்குது, அதுவே போதும். பத்தலைன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என் தம்பி வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் பால் கறக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் கறக்குறான். கொஞ்ச நாளில் வந்து பழகிடும். சரி வாங்க கிட்டே போயிட்டு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் கறந்து முடிக்க போகிறான். ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி வந்து இப்போ பால் கறந்து முடிச்சிட்டான். மொதல் நாளே அதிகமாக பால் கறக்க விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் களத்தில் இறங்கிட்டேன். நானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் பால் கறக்கிறேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தப்போ நான் வந்து பால் கறந்துருப்பேன். தென் நெக்ஸ்ட்டு இப்போ தான் பால் கறக்கவே வரேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் தான். உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஏன்னா எனக்கு வந்து ஐடி கம்பெனியில் ஜாப் கிடச்சிடுச்சு. நானுமே ஹாஸ்டலில் தங்கி ஜாப் போயிட்டுருக்கனால என்னால் வந்து வீடியோ அடிக்கடி போட முடியல. ஜானோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து ஜாப் போக ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து அதிகமாக வந்திருக்காது. நான் ஊருக்குமே அடிக்கடி வரவே இல்லை, ஸோ அதனால தான் வீடியோஸ் வந்து போட முடியல. எனக்குமே லீவ் கிடைக்கல, ஸோ அதனால் வீடியோஸ் போடலை. இனிமேல் நான் வீக்கெண்ட்ஸில் ஊருக்கு வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நாளாக எனக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்துட்ருந்தீங்களோ இதுக்கு மேலேயும் இதே சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு, எல்லோரும் ஹைட்ரேட்டடாக இருங்க. தர்பூசணி, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சாப்பிட்டு பாடியை கூல் பண்ணிக்கோங்க. வீட்டில் மாடுங்க இந்த மாதிரி பெட்ஸ் ஏதாவது வளர்த்திங்கன்னா அவங்களையும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரசிகா மாடு வந்து பால் கறந்தாச்சு. அடுத்து வந்து ரோசி மாடு பால் கறந்துடலாம். ரோசி மாடு பால் கறந்துட்டு உங்களுக்கு மற்ற மாடுலாம் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன். நம்ம ரோசி மாடு வந்து யார் வேணால் பால் கறக்கலாம், பயமே இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பால் கறக்கலாம். தீனியே பக்கத்தில் எடுத்து வந்தாலும் நம்ம மாடு வந்து நகராது, அவ்வளோ சாது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பால் கறந்துட்டு இருக்கும்போதே எங்கள் அப்பா வந்து வந்துட்டார். நானே பாப்பா மாடும் ப்ரூசி மாடும் பால் கறந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வாங்கிட்டார் வாளியை.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பால் கறக்கிற வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. எப்படி கட்டுத்தரையாக காலியாக இருக்குது பாருங்கள். நம்ம ரோஸியும் ரசிகாவும் மட்டும்தான் கட்டுத்தரையில் இருக்காங்க. மீதி எல்லோரும் எங்கே போயிட்டாங்கன்னு தானே பார்க்குறீங்க. வாங்க இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போயிட்டு காமிக்கிறேன். அப்படியே அவுத்துட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கட்டுத்தரையில் கட்டுறதுக்கு பதிலாக நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு மாடெலாம் வயல்லே கட்டிடுவோம், அப்படியே காட்டிலே. ஏன்னா மாடு அங்கேயே சாணம்லாம் போட்டுரும், எருவு போடுற வேலையும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனை கையில் வச்சுட்டே நம்ம ரோசி மாட்டோட கவுத்தை வந்து கீழே விட்டுட்டேன். நல்ல வேலை ரோசி மாடு விட்டேன், வேறு மாடு விட்டுருந்தா ஓடி இருக்கும். ரோசி மாடுன்றதுனால கரெக்டாக இடத்துக்கு போயிட்டுருக்கு. நானும் பாதியிலே பிடிச்சிட்டேன். பாருங்கள் மற்ற மாடெலாம் ஆல்ரெடி காட்டுக்கு போயிடுச்சு. இதுங்க 2 மட்டும்தான் லேட்டாக போகுது, ஏன்னா பால் கறந்துட்டு இருந்தோம் அதனால். என் தம்பி வந்து மற்ற மாடெலாம் ஆல்ரெடி கொண்டு வந்து இடத்துல செட்டில் பண்ணிவிட்டு இதுக்கும் கம்பி அடித்து வச்சுட்டு தீவனப்புல் வந்து அள்ளி போட்டுட்ருக்கான். அப்பா வந்து சோளத்தட்டு உடச்சிட்ருக்காரு. சும்மா தீவனப்புல் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான், ஏன்னா மதியமும் சாப்பிடும் இல்லையா, அதனால். இப்போ சோளத்தட்டு இருக்கிறனால அது வந்து அப்பா உடச்சிட்டு வந்து போட்டுருவார். நம்ம ஷீரோவும் சூசியும் பாருங்கள் ஒன்றா சுற்றிட்டுருக்காங்க. 2 பேருமே செனை. இப்போ ரசிகாவும் ரோசியும் வந்து இடத்துல செட்டில் பண்ணியாச்சு. பாருங்கள் என் தம்பி ஃபுல் டைம் விவசாயியே மாறிடுவான் போல் இந்த 12th ஸ்கூல் லீவில். நாங்கள் இல்லைன்னா எங்கள் அப்பாவே இந்த வேலை எல்லாமே பார்த்துக்குவார். நாங்கள் இருக்கிறதுனால ஹெல்ப் பண்ணுறோம். பாருங்கள் நம்ம ரோஜாவும் தேஜாவும் இங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருமே செட்டு செட்டாக தான் கட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூஜா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, கொஞ்சம் வளர்ந்துட்டா. இங்கே வந்து நம்ம வாண்டும் பாப்பாவும் கட்டியிருக்காங்க. ப்ரூசி வந்து அந்தாண்ட இருக்குது தனியாக. எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கு. அங்கே பக்கத்தில் வந்து காலியாக இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கரும்பு போட்டிருந்தோம், அறுவடைலாம் முடிச்சாச்சு. அந்த வீடியோ கூட இருக்குது, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்த பயிருக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எங்களுக்கும் இன்றைக்கி தீவனப்புல் அள்ளி போட்டோன்னா எங்களோட வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இன்றைக்கான ஈவினிங் வந்து எங்களுக்கு ஒர்க் இப்படி தான் போச்சு, டெய்லியுமே இப்படி தான் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.